தினமொரு திருக்குறளில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் என்ன அப்படின்னு சொன்னால் பொறையுடைமை அதிகாரம். ஓகே, ஸோ பொறையுடைமை அதிகாரம் எதில் இருக்குது அப்படின்னா இல்லறவியல்ங்கிற இயலில் இருக்குது, அறத்துப்பால் கீழே வரும். ஓகே, ஸோ அதில் 3வது திருக்குறள் என்ன அப்படின்னா இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. ஓகே, ஸோ இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. ஸோ இதை எப்படி அடிமரமாக எழுதுறதுங்கிறது பார்த்துக்கோங்க. வன்மையுள் அப்படிங்கிறது வந்து கீழே 2வது லைனில் இருக்குது, பட் ஆனால் ஆக்சுவலாக இடப்பற்றாக்குறைனா அந்த மாதிரி போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் லைனில் வரும். ஓகேவா, ஸோ முதல் அடியில் 4 வார்த்தை, 2வது அடியில் 3 வார்த்தை கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி டிஎன்பிசி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ அதோட அர்த்தம் மீனிங்குள்ளே போவோம் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இன்மையுள் இன்மை, இன்மை அப்படின்னா வறுமை. ஸோ வறுமையில் வறுமை என்ன அப்படின்னு சொன்னால் விருந்து ஒரு ஆள். ஓகே, ஸோ விருந்தினரை நீக்கிறதுன்னா விருந்தினரை போற்றாமல் விடுவது, அவங்கள சரியாக பார்க்காம இருக்கிறது, கவனிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஸோ ஒரு ஆள் அப்படின்னா நீங்குதல், இன்மைனா வறுமை. ஸோ இருக்கிறதுல வறுமையிலேயே பெரிய வறுமை என்ன அப்படின்னா விருந்தினரை சரியாக போற்றாமல் இருக்கிறது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வன்மையுள் வன்மை, வன்மைனா வலிமை, 2 சொல்லி அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ வன்மையுள் வன்மை, வலிமையில் சிறந்த வலிமை என்ன அப்படின்னா மடவார் பொறை. மடவார்னா மூடர், முட்டாள் சொல்ற வார்த்தைகளை தன்னை இகழ்ந்து சொல்றதையும் எல்லா விஷயங்களையும் பொறுத்து போறது. ஓகேவா, ஸோ அதுதான் வலிமையில சிறந்த வலிமை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இண்டிவிஜுவல் மீனிங் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒரு குறள்ல ஒரு பர்டிகுலர் வார்த்தையை கொடுத்துட்டு இந்த குறள்ல இந்த வார்த்தை என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. கொஸ்டின் இந்த மாதிரியும் வருது. ஓகேவா, அந்த வார்த்தைக்கு ஜென்ரல் மீனிங் என்ன வேணாலும் இருக்கலாம், பட் அந்த திருக்குறளில் வரப்போ என்ன வார்த்தையை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின் டைப்பு. ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக அதோட மீனிங் வச்சு வரும், அப்படி இல்லைன்னா ஒரு சில வார்த்தைகளை வச்சு மட்டும் வரும், இல்லைன்னா அந்த அடிமாறாமல் வராது. ஸோ 3 டைப்பில் இப்போ ரீசெண்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.